ஒரு தந்தை சொல்றாரு, மகன், தனி மகன், அவரை நான் கனவுலையும் நனவிலையும் அவரையே வளர்க்கணும், ஆசைப்படணும், அவருக்காக வேண்டிய அனைத்தையும் செய்தேன், எல்லாம் செஞ்சு வளர்த்தெடுத்தேன், முழு சொத்தையும் மகண்ட பேர்ல தான் எழுதினேன், எனக்கென்று ஒன்றுமே இல்லை, பாய் வியாபாரத்தோடு நான் அந்த ஊருக்குள் சென்றது, கோடீஸ்வரனாக ஆனேன், கோடீஸ்வர சொத்துக்களையும் அத்துணையையும் எனது மகனுக்கே ஆக்கி வைத்தேன் சொல்லுகின்றார். கண்ணியமான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தந்தை சொல்லுகின்றார், அதே மகன் என்னை வெளியே விரட்டி அடித்து ஒதுக்கி இருக்கிறான், ஒரு வார்த்தை பேசினால் காலால் தூக்கி உதைக்கிறான். பணத்தை கொடுத்தாரு மகனுக்கு, குணத்தை கொடுக்கல, தீன கொடுக்கல. அதே மகனால அடி வாங்கப்படுகின்றார், அடிச்சு கொண்டிருக்கிறார், விரட்டி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சஹாபாக்களுடைய மதீனா முனவ்வராவில் சிறியவர்களுக்கு கொடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் இது மையத்து விட்டுக்கூடியது குர்ஆன். மௌத்தா போனா குர்ஆனை பார்ப்போம், வாழக்கூடிய யஹூதியத்தை பார்ப்போம், நஸ்ரானியத்தை பார்ப்போம். இல்ல சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உவைசுல் கர்னி யமனிலே மதீனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய நேசம், தீனுடைய முஹப்பத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுரிமைப்படுத்தணும் எங்கட பிள்ளைகளுக்கு. இதுதான் எங்கட பிள்ளைகளை செழிப்பானவர்களாக ஆக்கும், எங்கட வாலிபர்களை சிறப்பானவர்களாக ஆக்கும். எல்லா துறையிலும் முன் வரிசையில நிற்பாங்க அவங்க தான். நாங்க ஒரு பிள்ளைகிட்ட கேட்போம், நீங்க உம்மாவோட இரக்கமா, பாப்பாவோட இரக்கமா? தாயோட இரக்கம் தான் தாய்க்கு பெரிய சந்தோஷம், அவ வெற்றி பெற்றுட்டான். தந்தையோட இரக்கம் என்றா தந்தைக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் கண்ணியமானவர்களே, மதீனத்து சிறியவர்கள், மதீனத்து அந்த இளம் நெஞ்சங்கள், உங்களுக்கு யார் முக்கியம், தாயா தந்தையா என்று கேட்டால் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கு முக்கியம் என்று சொல்ல அந்த உணர்வு பிள்ளைகளுக்குள்ள விதைக்கப்பட்டுச்சு. சகோதரர்களே, ஒரு சின்ன குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறியவர் பக்கத்தில் இருக்க தண்ணீர் குடித்தார்கள். குடித்த குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கின்றார்கள் தண்ணீரை. உத்திய பிஷராபின், ஏதாவது ஒரு பானம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குடித்ததன் பின்னால் இடது பக்கத்திலே பெரியவர்கள் இருக்கின்றார்கள், வலது பக்கத்திலே சிறியவர்கள் இருக்கின்றார்கள். சிறியவர்கள் இருக்க சிறியவருக்கு கொடுக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டார்கள். அத்தஅذنு லீ, எனக்கு நீங்கள் அனுமதி தருகின்றீர்களா? ஒழுக்கத்தை பாருங்க. சின்ன பிள்ளைட்டு கேட்கிறாங்க, பெரியவங்க மூத்தவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த பானத்தை குடிப்பதற்கு அந்த குழந்தை சொல்கிறது, பெரியவர்கள் மதிக்கப்பட வேண்டும், ஆனால் யார சொல்லலாம், உங்களுடைய நாவு பட்ட தண்ணீரை நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அதை எனக்கே தந்து விடுங்கள். அந்த குழந்தையின் உள்ளத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழுது. சகோதரர்களே, இஸ்லாம் வாழுது. இன்னைக்கு எங்களுடைய பென்டென் கார்ட்டூன் வாழுது, டிவி நாடகங்கள் வாழுது, சூப்பர் ஸ்டார்ஸ் வாழ்றாங்க, ஸ்மார்ட் போன் வாழுது. எப்படி அதுக்கு உயிர் இல்லையோ, அது உள்ளத்துல விழுந்தா அந்த பிள்ளைக்கும் உயிரை பார்க்க முடியாது, உயிரோட்டத்தை பார்க்க முடியாது, இரக்கத்தை பார்க்க முடியாது. அழகான ஒரு பாடத்திட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறி எங்கட கையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைகளை எந்த பக்கமும் சமைக்கலுமான காலத்துல வேறு திசைகளுக்கு கொண்டு போறது பெரிய அநியாயம் சகோதரர்களே. அது பேர்தேயாக இருக்கலாம், அது இசை கச்சேரிகளாக இருக்கலாம், அது மியூசிக்காக இருக்கலாம். ஒரு நாளும் பிள்ளைகளை நேர்வழிப்படுத்தாது, எங்களை வெம்பி வெம்பி வாழ வைக்கும். ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாம் உணர்வை தயாரிக்கிறது, உயிரோட்டத்தை கொடுக்கிறது, அன்பை பரப்புகிறது, பாசத்தை விதைக்கிறது. இது எங்களுடைய குடும்பத்தில் இல்லாமத்தான் இன்னைக்கு மோச்சரியில 10-15 நாட்கள் ஒரு முஸ்லிம் ஜனாசாவை அடக்குவதற்கு எந்த பிள்ளைகளும் முன்வராத நிலையில் இருக்கிறது சகோதரர்களே. 11 குழந்தைகளை வளர்த்த தாய், பிள்ளைகளை ஆளாக்கிய தாய் சென்ற கிழமை சுப்ஹானல்லாஹ் அந்த தாயின் ஜனாசாவை எடுத்து அடக்குவதற்கு ஒரு ஆண் மகன் முன்னால் வரல. இது நெருப்பா இல்லையா? இது மன வருத்தமா இல்லையா? ஜனாசாக்கு ஒரு புள்ளை இல்லைண்டா, அந்த மையத்தை, அந்த இறந்த உடம்ப, அந்த டெட் பாடிய அந்த ஃப்ரீசருக்குள்ள வச்சு இருக்கட்டும், யாராவது எடுத்து அடக்கட்டும் என்றா. சுப்ஹானல்லாஹ், மகண்ட உள்ளம் கல்லா போய்த்தான் இல்லையா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுக்குள்ளே பிரச்சனைகளும் எரிமலைகளும் வெடிக்கும். பிள்ளைகள் ஊருக்கு 2வது, நாட்டுக்கு 3வது. வீட்டுக்குள்ள பூகம்பம் வெடிக்க தொடங்கும். வாலிப சமூகம் வீணா போனாங்கண்டா, அவர்களுக்கு சரியான வழியை கொடுக்கவில்லை என்றால் கண்ணியமானவர்களே,
அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கவலையான, வருத்தமான, கைசேதமான சம்பவங்களை நாங்கள் எடுக்கிறோம், கேள்விப்படுகிறோம். அருமையானவர்களே, எங்களோட பிள்ளையோட வீட்டுக்குள்ள நாங்க நினைப்போம், குர்ஆன் ஓதட்டும், பிறகு படிக்கட்டும், நல்லா படிக்க வைங்கோ. குர்ஆனுக்கு முன்னால எதை கொடுத்தால் நஷ்டம்? குர்ஆனை வாழ வைக்க வந்த சமூகம், குர்ஆனோடு வாழ வேண்டிய சமூகம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை கொடுக்காமல் நாங்கள் எதை கொடுத்தாலும் முதலாவது அடி வாங்குவது நாங்க தான், நிம்மதி இழக்கிறது நாங்க தான், மௌத்துக்கு பின்னால் ஒரு துஆ கூட இல்லாம போறது நாங்க தான், பெற்றோர்கள் தான். அன்புக்குரியவர்களே, நாங்க கேள்விப்படுறோமே, ஐரோப்பா நாடுகள்ல திடீரென்று வாலிப பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்துல கத்தி எடுத்து தாய் தந்தையை கிழிச்சு போடுறது, தாய் தந்தையிட மேலுக்கு எசிட் ஊத்துறது. அருமையானவர்களே, சுப்ஹானல்லாஹ், எவ்வாறு இவர்களுக்கு இப்படியான ஒரு மனோநிலை ஏற்படுகிறது? சொந்த தாய, சொந்த தந்தைய, சிலவேளை துப்பாக்கியை கொண்டு வந்து தாய் தந்தையை எந்த ஒரு ஈவு இரக்கம் இல்லாமல் சுட்டி தள்ளி விடுகின்றார்கள். ஏன் இப்படி நடக்கிறது சகோதரர்களே? இவர்களே விளங்க வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கலாம்ட மதிப்பை விளங்குவோம், பாத்திலான யஹூதியத்துகளை எங்களோட வீட்டுக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறதுனால எங்களோட பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பயங்கரமான எதிர்காலத்தை விளங்குவோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மகன் இவ்வாறு செய்ய அவரை சில மனோதத்துவ வைத்தியர்கள் மூலமாக பரீட்சிக்கப்படுகின்றார்கள். அவரோட மைண்ட் செட்ல கில் யுவா மத, உன்னுடைய தாயை கொல்லுன்ற சத்தம் பதியப்பட்டிருக்கிறது, உன்னுடைய தாயை கொலை செய். இந்த சத்தம் எங்கிருந்து வந்துச்சு? இசைகளுக்குள்ளே, பாடல்களுக்குள்ளே, ஆடல்களுக்குள்ளே. கண்ணியமான சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, பேக்ரவுண்ட் சவுண்ட்ல அந்த கில்லிவா மத இந்த சத்தத்தை இந்த யூத கூட்டம் சேர்க்கிறது. சமூகத்தை சீரழிக்கும் குணம் கொண்ட கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்று நாங்க ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுறோமே. அடிபடக்குகளை மட்டுமல்ல, அங்க பிள்ளைகளுக்கு குண்டு வீசக்குலை மட்டுமல்ல, ஜனாசா தொழுதாலும் ஓதுறோம், பெருநாள் தொழுகையிலும் கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? யஹூதியத் யா அல்லாஹ் வேணாம் எங்களுக்கு. அப்ப எல்லா தொழுகையிலும் 200 கோடி முஸ்லிம்களும் ஒரே நேரத்தில் வேண்டாம் யஹூதியத் என்று செல்வதாக இருந்தால், கூறுவதாக இருந்தால், எவ்வளவு பெரிய ஒரு விஷத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. குண்டு தாக்குதல் மற்றும் காலத்தில் மட்டும்தான் குனூத்து நாசிலா, அடி விழும் பொழுது முஸ்லிம்கள் அழ வேண்டும், உண்மை. ஆனால் தன்னுடைய ஃபர்து தொழுக, தன்னுடைய ஜனாசா தொழுக, யாருக்காக வேண்டி ஜனாசா தொழுகிற என்ன தொழுதாலும் முதலாவது சொல்லணும், யா அல்லாஹ் எனக்கு மதரசா முஹம்மதியாவை தா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நபியை போன்று நான் வாழுகிறேன், மதரசா முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நெறிகளை நான் எடுக்கிறேன். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் வேணாம் இந்த யூத கூட்டம். சொல்லி சொல்லி செஞ்சா இசைக்குள்ளே எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சாப்பாட்டுல நஞ்சி வச்சாங்களோ, இதே போலத்தான் எங்கட பிள்ளைகளுடைய மைண்ட் செட்டை மாத்திரத்துக்கு இசைக்குள்ளே இது போன்ற வெறித்தனமான வார்த்தைகளை வைக்கிறார்கள். அந்த பிள்ளை அப்படி அகப்பட்டுத்தான் தாய ரத்தத்தை எடுத்து குடிக்கிறான், தந்தையோட ரத்தத்தை ருசித்துப்பான்ற உணர்வு இசையால கொடுக்கிறான். இது எங்களுக்கு இன்னைக்கு சினிமா பார்க்காம, ஸ்மார்ட் போன்ல கணவனும் மனைவியும் சேர்ந்து படம் பார்க்காம இரவு கழியுது இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. குர்ஆனை நாங்க எங்க வச்சுக்கிறோம், யஹூதியத்தை எங்க வச்சுக்கிறோம்? இதுல இடப்பட வரக்கூடிய ரிசல்ட் என்ன? பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை. குர்ஆன் சொல்லுது, தாயை பார்த்து சீண்டு சொல்லாதே, உம்மாவை பார்த்து சீண்ட வார்த்தையை கூட சொல்லாதே. பலா தகுல்லஹுமா உஃபின், இதை கொடுக்கல அதை கொடுத்தா என்ன நடக்கும்? இப்படி கொடுத்ததின் விளைவுதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற பக்கம் பிள்ளைகள் போயிடுறாங்க, வேற பக்கம். மேன்மையானவர்களே, அந்த உவைசுல் கர்னி இந்த குர்ஆனுடைய வெளிச்சத்தோட வாழ்ந்தவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாதவர்கள், ஆனாலும் துடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க. வேண்டாம், கண் தெரியாத தாயை பாருங்கள், நீங்கள் என்னை பார்த்துக் கொள்வீர்கள் கியாமத்துடைய நாளிலே. நானும் நீங்களும் சந்திக்கிறது கியாமத்துடைய நாளில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்க உங்களோட தாயை நீங்க பார்த்துக்கோங்க, ரஹ்மத்துல் லில் ஆலமீன பார்க்க வர வேண்டாம், தாயுடைய பரிதாபத்தை பாருங்க. மகனுக்கு சொல்லப்படுகிறது,
சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, நீங்க இந்த உவைசுல் கர்ணியை கண்டால் அவரிடத்திலே துஆ செய்ய சொல்லுங்கள். இவ்வளவு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சு கொள்றார் ஒரு தாயால. அவருடைய உள்ளம் அவ்வளவு தாயோட பாசத்தோடு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உவைசுல் கர்ணி கியாமத்திலே சுவர்க்கம் நுழையும் பொழுது 2 லட்சம் பேரை சொர்க்கத்துக்குள்ளே அழைத்துக் கொண்டு செல்வார். இவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்தான் உம்மா வாப்பா. இதை கூட இடிச்சுட்டு ஜனாசாக்கும் இல்லாத நிலைமை சமூகத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறேன்டா சகோதரர்களே, நாங்கள் ஏதோ ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் யஹூதியத்துக்கும் நஸ்ரானியத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதன்மை கொடுக்க மறுத்ததன் விளைவு. கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் உள்ளத்துல விதைக்கணும், சிறியவர்கள் உள்ளத்துல விதைக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாசத்தை, அவங்களுடைய மரியாதையை. நாங்க ரஹ்மத்துல் ஆலமீன தூரமாக்கி யஹூதியத்தை நஸ்ரானியத்தை முன்னால் கொண்டு வரும் பொழுது கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும் ஒரு நஷ்டத்தை நாம் பார்ப்போம். எமது பரம்பரையில் ஈமானுடைய பாக்கியம் இல்லாமல் போய்விடும் சகோதரர்களே.